ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு vvkingsactivitysamayal. இன்னைக்கு நம்மளோட சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கொழுக்கட்டை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவு பிணையிறதுக்காண்டி கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு பவுல் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். இதோட அளவு வந்து 250 கிராம் அளவுக்கு இருக்கும். அதை அப்படியே தட்டிடலாம். இப்போது மாவுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா தரன்னு கொதிக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சூடாக இருந்தால் தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றி லைட்டாக கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி பத்தாத மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம பிசையும் போது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கட்டியாக வர்ற அளவுக்கு மட்டும் நீங்கள் பிணைஞ்சிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மாவில் நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ பிசைய ஆரம்பிச்சிடலாம். எல்லா மாவையும் ஒன்று சேர்ந்து நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்குது. மாவுக்கு உள்ளே வைக்கிற பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் 15 முந்திரி வந்து நான் எடுத்திருக்கேன். 10 பாதாம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து மிக்சி ஜாரில் 2 சுற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதோட 3/4 கப் அளவுக்கு தேங்காய் வந்து மிக்சியில் 2 சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவல் இருந்தால் அதில் துருவி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து லைட்டாக ப்ரௌனிஸாக வர்ற வரைக்கும் வறுக்கணும். இது கூட சுற்றி வச்சுருந்த முந்திரி பாதாமையும் சேர்த்துட்டு லைட்டாக ப்ரௌனிஸாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துடலாம். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா 3/4 பவுல் அளவுக்கு தேங்காய் எடுத்துருந்தோம் இல்லையா, அதே பவுலில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். நான் வெல்லத்தை நல்லா உடச்சி இதோட சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா வெல்லம் நல்லாவே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த தேங்காயோட நல்லா சேர்ந்து ஒன்றாகி வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா இப்போ வேற ஒரு பவுலுக்கு வந்து நான் மாற்றி வச்சுட்டேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அச்சு வந்து நான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு ரெடிமேடாக நம்ம மாவு வாங்கும் போதே நம்மளுக்கு கிடைக்குது. அப்படி இல்லாட்டினாலும் நம்ம கைட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் 2 சைடுமேவும். நம்மளுக்கு கொழுக்கட்டை எடுக்கும் போது ரொம்ப சுலபமாகவே வரும். இப்போ நம்ம லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து வச்சிடலாம். எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா சைடுமே நல்லா அமர்த்தி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பூர்ணம் வந்து கொஞ்சமாக எடுத்து அதையுமே உள்ளே வச்சிடலாம். மறுபடியுமே கொஞ்சமாக மாவு எடுத்து மேலே வச்சு நல்லா அமர்த்தி விட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா செட் ஆகிரும். அப்புறமா லாக் எடுத்துட்டு நம்ம கொழுக்கட்டை எடுக்கும் போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு ரொம்பவுமே அழகாக வரும். அச்சு இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் உருட்டுவோம்ல, அந்த மாதிரி உருட்டிட்டு கையில் வச்சு லைட்டாக தட்டிட்டு கொஞ்சமாக பூர்ணத்தை எடுத்து அதுக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி மேலே விரிச்சு விட்டு நீங்கள் மூடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள பூர்ணம் வந்து வெளியில் வராமல் நல்லா மாவு வந்து நல்லா செட் ஆகிரும். இந்த அளவுக்கு நல்லா உருட்டியும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா உருண்டு வந்துருச்சு கொழுக்கட்டை. இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையுமே நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இட்லி கொப்பரையில் தண்ணி வச்சுருந்தேன். தண்ணி நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இட்லி தட்டில் ஒரு வெள்ளை துணியை விரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற்றி வச்சுருந்தா கொழுக்கட்டையை நம்ம அது மேலே வந்து வச்சிடலாம். வச்சுட்டு ஃபுல்லாக மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருந்தது. அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்மளோட சேனல்ஸில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.